சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மன்னிப்பை மையமாக கொண்டு இறைவார்த்தையை நமக்கு அளிக்கிறது. பேதுரு இயேசுவிடம் நான் என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 2-3 முறை போதுமா, அல்லது 7 முறை மன்னிக்க வேண்டுமா என்று கேட்பதற்கு இயேசு ஒரே அடியா 7 முறைலாம் பத்தாது, 70 முறை 7. அந்த லாங்குவேஜில் அது ஒரு ஃப்ரேஸ், ஒரு பழமொழி மாதிரி அதை சொல்கிறார். பேதுருவுக்கு ஒரே ஆச்சரியம். 1 முறை 2 முறை மன்னிக்கிறதே பெருசு, 3ஆவது முறைன்னா அதுக்கு மேலெல்லாம் கேட்கக்கூடாது. அதென்ன 7 முறை 70 முறை, 7 முறை 70 முறை என்று நமக்கே தான் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் மன்னிப்பு கேட்பது அல்லது மன்னிப்பது என்பது நமக்கு மிகவும் கடினமான ஒரு செயல்பாடு. இப்போ அரசியலில் கூட ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது பேசிட்டாங்கன்னாக்கா மன்னிப்புக்கள் அப்படின்னு சத்தம் போடுறது அதாவது மன்னிப்பு மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் நீ மன்னிப்புக்கள்னா அதெல்லாம் நான் என்னால் கேட்க முடியாது. ஏனென்றால் மன்னிப்பு கேட்டால் நான் தாழ்ந்தவன் என்று நமக்கு ஒரு எண்ணம். மன்னிப்பு கேட்கிறவன் பெரியவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும், மன்னிப்பு கேட்க சொல்லுகிறவன் பெரியவன் என்றும் நமக்கு ஒரு எண்ணம். இதெல்லாம் தவறான எண்ணங்கள் என்பதை இன்று நம்முடைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. மன்னிப்பு என்றால் என்ன? ஏன் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும்? மன்னிப்பு என்பது அல்லது நல்பண்புகளிலிருந்து வரும். நல்ல பண்பும் சரி, தீய பண்புகளும் சரி, ஒரு முறை செய்வதால் வருவதல்ல. எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், 3ஆவது கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை என்னுடைய வயலில் கடலை ஒன்றை பிடுங்கி பச்சை கடலை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையில் நான் போயிருந்தேன். ஆனால் தூரத்தில் இருந்து என்னுடைய வயல் கிட்ட அருகில் எங்களுடைய மாமாவுடைய வயல் இருந்துச்சு. நான் அங்கேருந்தே ஒரு கடலையை பிடுங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். இதை என்னுடைய மாமா தூரத்துலேருந்து பார்த்துட்டு திருடன் டேய் திருடான்னு என்னை திட்டார். அந்த ஒரு அவமானம் இன்று வரை என்னுடைய மனத்தில் அப்படியே இருக்குது. ஒரே ஒரு முறை தான் அவருடைய கடலை ஒரு செடியை தான் பிடுங்கி சாப்பிட்டேன். அதனால் எனக்கு இந்த பெயர் அவர் வைத்து விட்டாரே என்று நான் நினைத்தது உண்டு. ஒரு முறை நான் அந்த கடலை பிடுங்கி நான் திருடனா? இல்லை. தீய செயல், தீய பண்பு அல்லது நல்ல பண்பு என்பதெல்லாம் ஒரு வழக்கமாக செய்வதனால்தான் அது ஒரு வர்ச்சு அல்லது ஒரு வைஸ், பாவம் அல்லது புண்ணியமாக மாறுகிறது. இப்போ யாராவது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாக ரோட்டில் போகும்போது யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு, ஏழை ஆளுக்கு நான் ஒரு 10 ரூபாய் இனாமாக கொடுத்து விடுகிறேன் என்று வைத்துக்கொள்ளும். அப்பொழுது நான் பெரிய ஜெனரஸான ஒரு ஆள், தாராள மனதுடையவன் என்றெல்லாம் பொருள் அல்ல. அதையே வழக்கமாக நான் வைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் தாராள மனதுள்ளவன், வள்ளல் என்பது உண்மை. ஏதாவது ஒரு தவறு செய்யும்பொழுது கூட, ஒரு முறை ஒரு தவறு செய்து விட்டால் நீ பாவி என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அதே தவறை நாம் திரும்பி வழக்கம் போல செய்யும்பொழுது நாம் பாவியாகிறோம். இன்று இயேசு மன்னிப்பை பற்றி பேசும்பொழுது இதைத்தான் சொல்கிறார். நீ 1 முறை 2 முறை மன்னித்தால் நீ மன்னிக்கின்ற குணம் உள்ளவன் அல்ல, அன்புள்ளவன் அல்ல. மன்னிப்பது என்பது உன்னுடைய வழக்கமாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை தந்தை எத்தனை முறை மன்னிக்கிறார்? சின்ன வயசுலேருந்து 2-3 வயசுலேருந்து வரைக்கும் பல முறை, ஆயிரக்கணக்கான முறை மன்னித்திருப்பார். எப்படி அவர் மன்னித்தார் என்றால், முதல்ல காயப்படுறதே கிடையாது. இது சின்ன பையன் ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிறதுனால தந்தை இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொண்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இவன் எனக்கு எதிராக செய்கிறான் என்றெல்லாம் பேசுவதில்லை. ஏனென்றால் அவர் தொடர்ந்து மன்னிக்கிறார். இறைவன் நம்மை எத்தனை முறை மன்னிக்கிறார்? இந்த எத்தனை முறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எப்பொழுதுமே மன்னிக்கிறார். ஆகையினால்தான் அவர் அன்பே உருவானவர் என்று சொல்கிறோம். நாம் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? உண்மையில் நாம் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் என்றால் மன்னிப்பது நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும். எத்தனை முறை? 1 முறை போதுமா, 2 முறை போதுமா, 3 முறை போதுமா என்றெல்லாம் கேட்க முடியாது. அதனுடைய பண்பாக மாறிவிடுகிறது, நம்முடைய வழக்கமாக மாறிவிடுகிறது. உண்மையில் சொன்ன போனால் நாம் காயப்படுவதை கூட குறைத்து கொள்கிறோம். நீ என்னை பற்றி தப்பாக பேசின கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கொண்டு புண்பட்டு கொண்டு உன்னை பெரிதாக மன்னிக்க வேண்டும் என்ப தேவை கூட இல்லை. நான் எப்பொழுதும் மன்னிக்கும் உள்ளத்தோடு இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பண்பு. காட் பிளஸ் யூ.